ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 31/5/2017 ஹேவிளம்பி வருடம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. சஷ்டி பின் சப்தமி திதி, ஆயில்யம் நட்சத்திரம் பின் மகம் நட்சத்திரம், கரசை கரணம் சித்த யோகம் கூடிய சப்தமி விரதம், பானு சப்தமி கரிநாள். சூலம் வடக்கு வடகிழக்கு. நாளைக்கு 16. பரிகாரம் பால். இன்னைக்கு பெருமாளை வழிபட ஏற்றம் உண்டாகும். பெருமாள் கோவில்களில் நடக்கக்கூடிய வைபவங்களில் கலந்துக்கலாம், அந்த பாடல்களை பாடலாம். 4000 திவ்ய பிரபந்தம், விஷ்ணு சகஸ்ரநாமம் போன்ற பாடல்களை பாடலாம். ராமநாமம் சொல்லலாம், அதுக்கு இணையானது எதுவும் இல்லை. ஆஞ்சநேயர் வழிபடலாம், இன்றும் சிரஞ்சீவி. அங்கே இருக்கிற ராமானுஜர் வழிபடலாம், சக்கரத்தாழ்வாரை வழிபடலாம், யோக நரசிம்மரை வழிபடலாம், கருடாழ்வாருக்கு தீபமேற்றி வழிபடலாம். நீங்கள் இப்போ பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா கருடாழ்வாரை கும்பிட்டுட்டு போங்க. தும்பிக்கை ஆழ்வாரை வழிபடலாம், ஆழ்வார்களை வழிபடலாம், ஆண்டாளை வழிபடலாம், மகாலட்சுமி தாயை வழிபடலாம். இப்படி நம்ம பெருமாள் சம்பந்தப்பட்ட சுவாமிகளை எல்லாம் தரிசனம் செய்யலாம். அதனால பலன்கள் கூடுதலாக இருக்கு. முக்கியமாக புதன் திசை, புதன் புத்தி, புதன் அந்தரம் நடக்கிறவங்க, புதன் ஜாதகத்தில் பலவீனமானவங்க பெருமாளை கும்பிட்டா அந்த பலவீனம் நீங்கும். உங்களுக்கு புதன் வலுத்திருந்தா தான் கணக்கு வரும். இந்த சிஏ படிக்கிறவங்கெல்லாம், ஆடிட்டிங் இதெல்லாம் படிக்கிறவங்க, நீங்கள் பெருமாளை கும்பிட்டீங்கன்னா, அதுவும் புதன்கிழமை பெருமாளை கும்பிட்டீங்கன்னா எளிதில் நீங்கள் தேர்ச்சி பெறுவீங்க. இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் ரிஷபத்தில் பகை, சந்திரன் கடகத்தில் மதியம் வரைக்கும், மதியம் பின் சிம்மத்தில், கடகத்தில் ஆட்சியும் சிம்மத்தில் நட்பும் இருக்கு. செவ்வாய் மிதுனத்தில் பகை, புதன் மேசத்தில் சமநிலை, குரு கன்னியில் நட்பு நிலை வக்ரம், சுக்கிரன் இன்னைக்கு மேசத்துக்கு வரார் சமநிலை பயிற்சி, சுக்கிர பயிற்சி. சனி தனுசுல சமநிலை, ராகு சிம்மத்தில் பகை, கேது கும்பத்தில் பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அஸ்வினி பரணி கிருத்தி 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். வாய்ப்புகள் வாயில் கதவை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை 4லும் 5லும் வரக்கூடிய சந்திரன் கொடுப்பார், போகக்கூடிய சந்திரன் கொடுப்பார். மதியம் வரைக்கும் 4லையும், அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கும் போகும். மதியம் வரைக்கும் உழைப்பால எதுனாலும் பார்த்துக்கலாம்னு உழைக்க ஆரம்பிப்பீங்க. மதியத்துக்கு பின் யோசித்து செயல்படுவீங்க. உழைக்கலாம், யோசித்து உழைக்கிறது தான் பலன் இருக்கு. யோசிக்காம உழைக்கிறதுனால பலன் இல்லை. அந்த வகையில் நல்ல நிகழ்வுகளை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இன்றைய கிரக நிலைகள் மேசராசிக்கு ஏற்படுத்தும். காரிய தடைகள் விலகும், தேவைக்கு பணம் வரும். அசுவனியில் பிறந்தவங்க விநாயகரையும், பரணியில் பிறந்தவங்க முருகனையும், கிருத்திகையில் பிறந்தவங்க துர்க்கையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இன்னைக்கு கிரக நிலைகளோட அமைப்பில் சந்திரன் மதிய வரைக்கும் இருக்கிற நிலையை விட மதியத்துக்கு பின் சிறப்புகள் கூடி வரார். ஆனால் ராகோட கூறார், சுகஸ்தானத்தில் ராகு இருக்கு. இருந்தாலும் இந்த சந்திரனுடைய நிலையால உங்களுக்கு பலவீனங்களாக கேந்திரத்துக்கு போறது, திரிகோணத்துக்கு போற கிரகங்கள் எல்லாம் நன்மை செய்யும். திரிகோணம் தான் அதிக நன்மைகள் செய்யும். இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு நீங்க எண்ணிய காரியம் நிறைவேறுவதிலே இருந்த தடை விலகும். புதிய முயற்சி எடுப்பீங்க. வீடு வாகன சம்பந்தப்பட்ட வகையில் அதை சில மாற்றங்கள் கொண்டு வருவீங்க. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்தி
மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவி உறவுல மேம்பட்ட நிலை தென்படுறதுல பிறரும் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க. உங்களுடைய பெற்றோர், உங்க மனைவி அல்லது கணவனுடைய பெற்றோர். ஏன்னா வயதான காலத்தில் நம்ம மகன் அல்லது மகள் எப்படி இருக்காங்கிறது தானே ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பும். வாழ்க்கை தேடல்களில் பிறந்ததிலிருந்து ஆயுளுள்ள வரைக்கும் ஒரு தேடல் இருக்கு. அந்த தேடல்கள் நிறைவடைறதுல சந்தோஷம் இருக்கு. இன்னைக்கு கிருத்திகையில பிறந்தவங்க பெருமாளையும், ரோகிணியில பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சப்தகன்னியரையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு இன்னைக்கு கிரகங்கள் நிலை, முக்கியமா சந்திரனுடைய போக்கு, ஆயில்யம், அப்புறம் மகத்துக்கு போற வழி மோசமான இடம் இல்லை. ஆக எண்ணிய காரியம் நிறைவேறும். மாலை பொழுதை விட காலை பொழுது பண சேர்க்கைக்கு உண்டான நாள். ஆமாங்க, மதியம் வரைக்கும் இருந்த கூட்டம் கடையில் ஈவினிங் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ காலையில் ஒருத்தர் பணம் கொடுக்க வேண்டியது இருந்தால் கூட ஃபோன் பண்ணிங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துருவார். இல்லை வருஷம்னா போய் வாங்கிட்டு வந்துடுங்க. மாலையில் போனால் இல்லைங்க வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டுன்னு கூட சொல்லலாம். இப்படி அந்த கிரகநிலை பொறுத்து அந்த நிலைகளை அறியலாம். அறிந்து நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் தெரிந்து புரிந்து செயல்பட்டால் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். மிருகசீரத்தில் பிறந்தவங்க நவகோள்களையும், திருவாதிரையில் பிறந்தவங்க ஆதிசேஷன் மேல அமர்ந்திருக்கக்கூடிய அனந்த பத்மநாதனையும், படுத்திருக்கக்கூடிய அமர்ந்துன்னு சொல்லக்கூடாது. புனர்பூசத்தில் பிறந்தவங்க கொண்டக்கடலை மாலை கொடுத்து, கொண்டக்கடலையை ஏழைகளுக்கு தானம் கொடுத்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4 பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சந்திரன். வாய்ப்புகள் உங்களுக்கு வாயில் கதவை தட்டக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். பொருளாதார நிலைகளில் பற்றாக்குறை நீங்கும், தேவைகள் பூர்த்தியாகும். அரசியல்ல பலர் பாராட்டத்தக்க முடிவுகள் எடுத்து பெருமை சேர்ப்பீங்க, விருதுகள் பெறுவீங்க. உங்களுக்கு மேல்நிலையில் இருக்கிறவங்க உங்களை பாராட்டுவாங்க. இவருக்கு அந்த பதவி கிடைச்சிருந்தா பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய வேகம், விவேகமான வேகம், பிறருடைய ஆலோசனையை பெற்று செயல்படுற விதம், வயதானவங்களா இருந்தாலும் இளைஞர் போன்ற செயல்படுறான்னு சொல்லுவாங்க. எதிர்ப்புகள் இருக்காது, அதுதான் முக்கியம். ஆனா இது எதிர்ப்புகள் இல்லாததுனால நம்ம எதை வேணாலும் செய்யக்கூடாது. ஆனா நீங்க நன்மையே செய்வீங்க. விவசாயத்துல நல்ல முன்னேற்றத்துக்குரிய அறிகுறி தென்படும் சொன்னா கோபப்படுவீங்க. வெயில் காலத்துல எங்கேங்க முன்னேற்றம் இருக்குன்னு. மாடு வச்சு பால் கறக்குறீங்கன்னா நேற்றுக்கு 1 லிட்டர் கறந்தது இன்னைக்கு 1.5 லிட்டர் 2 லிட்டர் கறக்குமுங்க. அப்படித்தான் நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்க ஒரு பெரிய ஜவுளி கடை வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு கூடுதலான, நேற்று 1 லட்சத்துக்கு வியாபாரம் ஆயிருந்து இன்னைக்கு 1.5 லட்சத்துக்கு வியாபாரம் ஆகும். நேற்று 1 கோடிக்கு ஆயிருந்து இன்னைக்கு 1.5 கோடிக்கு ஆகும்னு சொல்றேன். அதுதான். புனர்பூசத்தில் பிறந்தவங்க நவகோள்களையும், பூசத்தில் பிறந்தவங்க பைரவரையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதமும் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் மதியத்துக்கு பின் விரயங்களை கட்டுப்படுத்துவார். ஆக எந்த ஒரு செயலும் மதியத்துக்கு பின் எடுத்தா சக்சஸ் ஆகும். காலையில கூடுதல் செலவாகி ஒரு காரியம் எடுத்தீங்கன்னா மதியத்துக்கு பின் அந்த செலவுகள் கட்டுப்படும். மகத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், பூரத்தில் பிறந்தவங்க முருகனையும்,
உத்தரத்தில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு இன்னைக்கு சுக்கிரனும் 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கு புதனோட கூடி. ஆனால் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. 9, 10 உடையவங்க. தெய்வம்சம் ஆனால் மறைஞ்சு நிற்குது. தெய்வமே பக்கத்தில் இருக்கு, உள்ள வர முடியல அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா ஆண்டவனுடைய பார்வை, அருட்பார்வையால பலவீனங்கள் ஆகலாம். அது எங்கிருந்தாலும் சேர்ந்திருந்தா நல்லது. ஆனாலும் இந்த நிலை மாற இறைவனை வழிபடுறது சிறப்பு. இன்னைக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் பக்கமா போய் கொஞ்சம் பின்வாங்கும். 90% டவுன்லோட் ஆயிட்டு ஸ்டக் ஆன எப்படி இருக்கும். இப்படி ஒவ்வொரு வேலைகளும் 90% முடிஞ்சு நிற்கிற மாதிரி இருக்கு. அது முடிஞ்சது, ஆனால் அது கன்ஃபார்ம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று பார்த்துட்டு இருக்கோம். இப்படி சில குழப்பங்கள் இருக்கு. அந்த குழப்பங்களை நீக்க உத்தரத்தில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க விநாயகரையும், சித்திரையில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க. அடுத்தது துளாராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுடைய போக்குனால இன்னைக்கு சில மாற்றங்கள். 6லிருந்து சுக்கிரன் 7க்கு வந்து புதனோட கூடி இருக்கார். சூரியன் 8ல இருக்கு, செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருக்கு, ராகு லாபத்தில் இருக்கு, சனி 3ஆம் இடத்தில் இருக்கு, குரு விரயத்தில் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் சில பலவீனங்களை காட்டினாலும் சனியோட பலம் பொருந்திய நிலை, சந்திரனுடைய போக்கு, சுக்கிரன் புதனுடைய போக்கெல்லாம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி, இப்படி இருந்தவங்க அப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி உயர்த்தி பேசக்கூடிய வாய்ப்பத்தை கொடுக்கும். ஆனாலும் சில பற்றாக்குறைகள் இருக்கும். முழு மனசு நிறைவு இருக்கக்கூடிய நிலை இல்லாட்டியும் அரை மனசாவது நிறைஞ்சிருக்குங்கிற மாதிரி. பசியில் இருக்கிறவங்களுக்கு அரை வயிறு சாப்பாடு கிடைச்சாலே அது பெரிய விஷயங்கிற மாதிரி. இந்த அளவுக்கு வந்ததே பரவாயில்ல. ஏசி வண்டியில் வராட்டியும் பரவாயில்ல. சாதாரண வண்டியில் ஊர் வந்து சேர்றதுக்கு வழி பிறந்துச்சுன்னு காட்டுக்குள்ள தவிச்சிட்டு இருக்கிறவங்க நினைக்கிற மாதிரி, ஒரு தீவுல தவிச்சிட்டு இருக்கிறவங்க நினைக்கிற மாதிரி. சித்திரையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், சுவாதியில் பிறந்தவங்க அம்மனையும், விசாகத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கிறது நான் இந்த செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்க வரைக்கும் சொல்லுவேன். ஆனாலும் சந்திரன் திரிகோணத்திலையும் அடுத்தது 10ஆம் இடத்துக்கும் போகக்கூடிய நிலையால இந்த அஷ்டம செவ்வாயுடைய பலவீனங்களை நிவர்த்தி செய்து நன்மைகளை ஏற்படுத்தும். சூரியனுடைய போக்கு 7 இருந்தாலும் குருபார்வையில் இருக்கு, பயம் இல்லை. சுக்கிரன் இன்னைக்கு இடம் மாறி இருக்காரு. 7 கூடையவன் 6க்கு வந்திருக்கு, 6 கூடையவன் 8க்கு போயிருக்காரு. இதனுடைய பலன் என்னன்னா 7ஆம் இடம்னா களத்திரம் இணை, 6ன்னா சத்துரு. கொஞ்சம் நீங்க பெண்ணா இருந்தா உங்க கணவர் உங்களை எதிர்த்து பேசுவார், கோபமா பேசுவார். நீங்க பெண்ணா இருந்தீங்கன்னா அப்படி, நீங்க ஆணா இருந்தீங்கன்னா உங்க மனைவி அப்படி பேசுவாங்க. இப்படி கொஞ்சம் அந்த 7 கூடையவன் சத்ரு ஸ்தானத்தில் இருக்கும்போது இணையோட கொஞ்சம் சத்ருத்தன்மை, வாக்குவாதம் உண்டாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. இதை புரிஞ்சு போயிட்டோம்னா வேலை முடிஞ்சது. அந்த வகையில் மற்ற மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு எப்படி இருக்குங்கிற அடிப்படை பார்க்கும்போது இந்த செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கிற நிலை, வீட்டில எல்லாம் குழந்தைகள் இன்னைக்கு லீவில் இருப்பீங்க, வாகனம் ஓட்டுறது, நீச்சலுக்கு போறது, உயரமான இடங்கள்ல ஏறி இறங்குறது, இதெல்லாம் கவனமா இருந்துக்கணும். பொதுவாக முக்கியமா செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கும்போது மலை பிரதேசங்கள், ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இந்த மாதிரி எல்லாம் போறீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். புது பழக்கமா இருந்தா நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டக்கூடாது. பாறைக்கு மேலே ஏறி நின்று செல்ஃபி எடுக்கக்கூடாது. முக்கியமா அதை புரிஞ்சுக்குங்க. இந்த செல்ஃபி மோகம் உலக லெவல்ல நிறைய பேரை பாதிச்சிருக்கு.
ஆக உயரமான இடங்களில், மலை பிரதேசங்களில் அந்த பாறை மேல் நின்று செல்ஃபி எடுக்கிறது கண்டிப்பாக கூடாது. விசாகத்தில் பிறந்தவங்க அம்மனையும், அனுசத்தில் பிறந்தவங்க முருகனையும், கேட்டையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் இன்னைக்கு மதியம் வரைக்கும் குழப்பம் இருக்கும். அதன் பின் இடையூறுகள், சிரமங்கள் குறையும்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம். பலவீனங்கள் மதியத்துக்கு பின் அகலும். மதியம் வரைக்கும் இருக்கிற பலவீனங்கள், ஒரு காரியம் நடக்கலைன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீங்க, சில பேர் சில இடத்துல உங்களுடைய பேச்சு கட்டுப்பட மாட்டாங்க, எதிர்த்து பேசுவாங்க. ஆமா, அப்படி இருக்கிறவங்களை எதிர்த்து பேசினா தான் அவங்க ஏதோ அவங்கள விட பெரிய ஆள் மாதிரி அவங்க நினைச்சுக்குவாங்க. அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. திருப்பி பேசுனீங்கன்னா திரும்பி அதை விட பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு 4 பேர் என்ன சொல்லுவாங்கிறத பத்தி கவலை இல்லை. அப்படிப்பட்ட சில பேர் இருப்பாங்க, எதுக்கு துணிஞ்சவங்க, நம்ம அதை ஒதுங்கி போய்க்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கதைகள் இருக்கு. சேரோட ஒன்று நின்று இருந்துச்சு, அது மேல அதை விட பெரிய உருவம் பயந்து ஒதுங்கி போச்சுன்னு, கூட இருந்து இன்னொரு பெரிய உருவம் கேட்கும், ஏன் ஒதுங்கினேன்னு, முட்னா சேர் ஆயிடும்னு சொல்லி. அந்த மாதிரி அப்படி சிலது இருக்கு. அதெல்லாம் அறிஞ்சு நீங்க போகணும் மதியம் வரைக்கும் பொறுத்து. அதுக்கப்புறம் உங்களுடைய நிலை உயரும் போது மற்றவங்க ஒதுங்கி போவாங்க, காரிய வெற்றியாகும். மூலத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், பூராடத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி. நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் ஏற்படக்கூடிய தருணம் மதியம் வரைக்கும் இருக்கும். மதியத்துக்கு பின் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. அஷ்டமத்துக்கு சந்திரன் வருவார். மதியத்துக்கு பின் எடுக்கிற வேலைகளில் பதட்டம், கோபம், வீண் சந்தேகம், ஆத்திரம். இன்னைக்கு நைட்டு வீட்டில் முடிஞ்சா போய் சீக்கிரம் படுத்து தூங்கிக்குங்க. கேள்விகள் கேட்டால் பதில் யோசிச்சு சொல்லுங்க, கோபமாக சொல்லாதீங்க. நேரத்தில் தூங்க போயிட்டா வேலை முடிஞ்சது, காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் சரியாயிடும். அந்த வகையில் இன்னைக்கு போக்குவரத்தில் கவனம், பேச்சுவார்த்தையில் கவனம், கொடுக்கல் வாங்கல கவனமாக மதியத்துக்கு பின் இருக்கணும். மதியத்துக்கு பின் முன் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகும். ஆக முக்கியமான விஷயங்களை மதியத்துக்குள்ள முடிச்சுக்கிறது இன்னைக்கு சாணக்கியத்தனம். உத்திராடத்தில் பிறந்தவங்க முருகனையும், திருவோணத்தில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வாரையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க தன்வந்திரியும் கும்பிடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு கிரகங்களுடைய நிலைப்பாட்டில் இன்னைக்கு சந்திரன் மதியத்துக்கு பின் நல்ல இடத்துக்கு வர்றார். அதாவது சத்ருஸ்தானாதிபதி சத்ருஸ்தானத்தில் மதியம் வரைக்கும் வலுப்பெற்று மறைமுக சத்துருக்களை ஏற்படுத்துருவேன். 7க்கு வரும்போது என்ன இருந்தாலும் கேந்திரம் திரிகோணத்தை விட கம்மியாக இருந்தாலும் கேந்திரத்துக்காவது வரும்போது அது தன்னுடைய நிலையை குறைத்துக் கொள்ளும், சுப இடத்துக்கு வரும்போதுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே ராகு இருக்காரு, அதை சரி செய்ய அவிட்டத்தில் பிறந்தவங்க துர்க்கையும், சதயத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலாம், கேட்கலாம், அல்லது அர்ச்சனை செய்து வழிபடலாம். புரட்டாதியில் பிறந்தவங்க கோபூஜை செய்து பசுவுக்கு பழமும் அகித்துக்கீரையும் கொடுத்து சிவனையும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி 4ஆம் மாதமும், திருட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு சந்திரன் மதியம் வரைக்கும் மிக சிறந்த நற்பலன்களை கொடுப்பார், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார். மதியத்துக்கு பின் குழந்தைகளோட சிறு கோபம் ஏற்பட்டு சத்ரு ஏற்படுறது. பூர்வீக விஷயத்தில் சாயங்காலம் சரி பூர்வீகத்தை போய் பார்த்துட்டு வரலான்னு போனால் உங்களுடைய இதை ஏதாவது இன்னொருத்தர் பங்காளி சேர்த்து ஓட்டியோ இல்லது அவங்களுடைய மாடுகள் உங்களுடைய விவசாயத்தை சாப்பிட்டு இருந்ததுன்னா நீங்கள் சத்தம் போடுவீங்க இன்னைக்கு சாயங்காலம்.
அது கூடாது. முடிஞ்ச வரைக்கும் பொறுத்து ஏப்போ இப்படியெல்லாம் பண்ணிடணுன்றது அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, மாடு கையில் பிடிச்சிருக்கிற மாதிரியே பிடிச்சிட்டு அதை அடுத்தவங்களுடைய பயிரில் சாப்பிட வைப்பாங்க. அது அவங்க விவசாயம் பண்ணியிருக்கிறவங்களுடைய முன்னாடியே. அப்புறம் நீங்கள் பக்கமாக வந்தால் இழுப்பாங்க, வேணுன்னு வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் அதெல்லாம் மிக பாவமுங்க. அப்படிப்பட்டவங்கெல்லாம் இன்னைக்கு நல்லா இல்லைங்க. நிறைய அப்படி நடந்தவங்களை நான் பார்த்துருக்கேன். அடுத்தவங்களுடைய சொத்துக்களை சேர்த்து முட்டுக்களை மாற்றி நெட்டவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்கெல்லாம் இன்னைக்கு நல்லா இல்லைங்க. ஆக நம்ம அடுத்தவங்களுடைய பொருளை அபகரிக்க நினைக்காத வரைக்கும் நல்லது. ஆனால் உங்களது அபகரிக்கும் போது அதை மென்மையாக நடந்துக்குங்கன்னு சொல்கிறேன். வாக்குவாதம் முற்றி கைகலப்புகள் சில பேர் சமயம் ஏற்பட்டுரும். இவர் போய் இப்படி நடந்துட்டாரா, இவ்வளவு சின்ன விஷயத்துக்குன்னு சொல்லி அதை எப்படி அணுகணுமோ யாராவது கூப்பிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களை காட்டி, உறவுக்காரங்கிட்ட சொல்லி, நட்புகள் கிட்ட சொல்லி அப்படி அதை சரி பண்ணி கொண்டு போய்க்கணும்னு சொல்கிறேன். இன்னைக்கு உத்திரட்டாதியில் பிறந்தவங்க அம்மனையும், பூரட்டாதியில் பிறந்தவங்க முருகனையும், ரேவதியில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரும் வழிபடுங்க. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிற பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கிடைத்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.